அப்படியே ஓகே தானே? செல்ல முன்னாடி கொண்டு வா. அப்படியே இல்லை போகணும். கேப் கிடைக்கும் கை வந்தனால தான் கிடைச்சிச்சு. ரெண்டு மாலை 3 சில 2 3000 இருக்குங்க. வாங்க அதெல்லாம் நீ பிடிக்க மாட்டேன். சரிண்ணே. பின்னாடி வை வை ஒரே நிமிஷம் வச்சு வாங்கிட்டு அப்படி சொல்லுங்க. ஓகே ஓகே என்ன இப்படி உள்ள சொல்லலாமா? தம்பி படி படி பண்ண சொல்லலாம். தம்பி பண்ணுவோம். சரி சரி கௌதமா அதே போடணும்.
இதே மாதிரி ஆதரவு கொடுத்து எலெக்ஷன்ல ஒர்க் பண்ணி தளபதியை முதல்வராக ஆக்கணும். அதுதான் முதல் குறிக்கோள் நமக்கு. அதை நோக்கி நம்ம தான் பயணப்படணும். கோயிலுக்குள்ள வேணும். சார் சொல்லுங்க சார் சொல்லுங்க. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தலைவர் விஜய் அவர்கள் அறிவித்ததன் பேரில் ராசிபுரம் தனி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகிய நான் இன்னைக்கு நல்ல முறையில் கோயிலில் சாமி கும்பிட்டு நிர்வாகிகளெல்லாம் சந்திக்கிறதுக்காக முதல்ல வந்திருக்கேன். இது ஒரு அன்அஃபிஷியல் சந்திப்பாக தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். ஆனால் அதையும் மீறி இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஆதரவோட நிர்வாகிகள் ஏராளம் பேர் வந்து எனக்கு வரவேற்பு கொடுத்துருக்காங்க. மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதே சார்பில் ராசிபுரம் தொகுதிக்கு ஏகப்பட்ட திட்டங்களை வந்து முடக்கி வைத்துள்ளது திமுக அரசு. கடந்த 5 வருடமாக இருந்த சட்டமன்ற உறுப்பினர் சரியாக மக்களை சந்திக்காமலும் நிறைய திட்டங்களை கிடப்பில் போட்டு உள்ளதாலும் மக்களுக்கு இடையூறு தரும் சில விஷயங்களை செய்ததாலும் மக்கள் ஏகப்பட்ட கொதிப்பில் இருக்கிறார்கள். ராசிபுரம் சட்டமன்றம் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் திமுக மீது ஒரு வெறுப்பலை உருவாகி இருக்கிறது. ஏற்கனவே வாக்களித்த கட்சிகளுக்கெல்லாம் வாக்களிக்க இனி மக்கள் விரும்பாமல் புதியதோர் புரட்சியாய் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்து தலைவர் அண்ணன் விஜய் அவர்களை முதல்வராக்க மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். வருகிற சட்டமன்ற 23ஆம் தேதி மக்கள் அனைவரும் விசில் சின்னத்தில் மிக திரளாக வாக்களித்து மே 4 அன்று தேர்தல் முடிவுகள் தெரியும் பொழுது அண்ணன் விஜய் அவர்கள் முதல்வராக சட்டசபைக்கும் கோட்டைக்கும் சொல்வார் என்பதை இந்த நேரத்திலே நான் இந்த ஒரு புனிதமான ஒரு இடத்திலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சியான ஒரு என்ன பண்ணலாம் தொகுதிக்கு வந்து இப்போ இருக்கிற பிரச்சனை நீங்கள் சரி செய்யறதுக்குன்னா நீங்கள் நிறைய சாக்கடை பிரச்சனை இருக்கு, ரோடு பிரச்சனை இருக்கு, குடிநீர் பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு கிராமத்துக்கும் நல்ல தண்ணீர் கொண்டு வருவேங்கிறது தான் மெயினாக எனக்கு இருக்கிற ஒரு குறிக்கோள். மற்றும் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் ஏராளமான இளைஞர்கள் இருக்கிறார்கள். வெறும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் நிறைய இருந்தால் கல்வி சாலைகள் நிறைய இருந்தாலும் கல்வி பெற்று நிறைய இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க இந்த பகுதியில். இங்கேயே அதாவது வேலை தேடி நிறைய பெங்களூர், சென்னை போன்ற பெரிய நகரங்களுக்கு தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் சொந்த மாவட்டத்திலே சொந்த ஊரிலேயே வேலை கிடைப்பதற்கு ராசிபுரம் தொகுதியை நல்ல வளர்ச்சி அடைய வைப்பேன். ஒரு புதிய தொழிற்பேட்டை உருவாவதற்கு நான் வந்து முயற்சி செய்வேன். அப்பா வந்து இப்போ அதிமுக இருந்த சபாநாயகர் இருந்தார். அப்போ நீங்கள் அதில் வந்து நீங்கள் அதிமுக சீட்டு கேட்காம திருப்பி அது எல்லாமே அந்த அன்றைக்கி நடந்த ப்ரெஸ் மீட்டை சொல்லி திரும்ப அதை பேச வேணாம். அங்கே இருந்த கசப்பான அனுபவங்கள்னால நான் வந்து எங்கள் அப்பா வந்து உடம்பு சரியாமல் இருந்தாங்க, அந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் பர்சனலான ரீசன். ரெண்டாவது அங்கே மரியாதை இல்லாமல் நடத்தினாங்க. சமூக நீதி காக்கும் ஒரு கட்சியாக இப்போ தமிழக வெற்றி கழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. நேற்று நீங்கள் வேட்பாளர் அறிவிப்பிலே பார்த்தீங்க, பெரும்பாலான வேட்பாளர்கள் வந்து மாவட்ட செயலாளர்கள். அந்த மாவட்ட செயலாளர்கள் பெரும்பாலானவர்கள் வந்து தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர். உதாரணத்துக்கு இந்த மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா இவரும் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் தான். ஸோ இது மாதிரி வந்து ஒரு சமூக நீதி காக்கும் ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. அதனால் அண்ணன் மீது ஏற்கனவே பல சின்ன வயசுலேருந்து ஈர்க்கப்பட்டவன் நான். அதனால் நான் தேர்ந்தெடுத்து இந்த கட்சிக்கு நான் வந்துட்டேன். ரசிகராக இருந்து வந்துருக்கீங்க. ரசிகர் நீங்கள் கண்டிப்பா அதுல என்ன டவுட்? ரசிகர் இல்லாம எப்படி வர முடியும்? ராசிபுரம் தொகுதி அதிமுக கோட்டையவே பார்க்கப்படுது. இப்போ அதெல்லாம் அந்த காலம். இனி இது காலம் மாறிவிட்டது. இந்த தேர்தல் வந்து ஒரு யூகிக்க முடிய எந்த ஒரு மாடலும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு தேர்தல். இந்த தேர்தல் முடிவு வரும்போது நீங்களே தெரிஞ்சுக்கீங்க. அப்போது தேங்க்யூ. விசில் சின்னத்துக்கு வாக்களிங்க. சரி
மழை வந்துச்சுன்னா அந்த காட்டு தண்ணி எல்லா தண்ணியும் காட்டு தண்ணி மாத்திரம் எல்லாமே முடிஞ்ச உடனே நான் வந்து செய்ய மாட்டேங்கிறாங்க. சரி அது நீங்க வரீங்க, வரோம். உங்களை நாங்க நிக்க வைங்க, உங்களை ஜெயிக்க வைங்க, எங்களுக்கு வந்து clean பண்ணி பண்ணி கொடுக்குறோம். அவ்வளவுதான். ஜெயிச்சுட்டா எல்லாம் பண்ணி கொடுத்துடலாம். பண்ணி கொடுத்துடலாம் எல்லாம். தளபதி அதுக்குதான் ஆட்சிக்கு வராரு. ரோட்டு மலையா போகலாம் பார்த்துட்டே போறாங்க. அதெல்லாம் நம்ம ஜெயிக்கிறோம் ஜெயிக்க வைங்க, எல்லாம் பண்ணி கொடுத்துடலாம். மறுபடியும் வரேன் அடிக்கடி வருவேன். வரமா போயிட்டு போயிட்டு